உதகை அருகே கிராமத்திற்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்திய கரடி வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியது. இதனால் கிராம மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். இதனிடையே கரடியை பத்திரமாக மீட்ட வனத்துறையினர் அதை அடர்ந்த வனப்பகுதியில் திறந்துவிட்டனர். உதகை அருகே உள்ள வாழைத்தோட்டம் கிராமத்திற்குள் ஒரு வாரத்திற்கு முன்னர் கரடி ஒன்று நுழைந்தது. குடியிருப்பு பகுதி மட்டுமல்லாமல் பள்ளிகள், விளைநிலங்கள், விளையாட்டு மைதானங்களிலும் கரடி சுற்றி திரிந்ததால் அச்சமடைந்த கிராம மக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கும் நிலை இருந்து வந்தது. கரடியை வனப்பகுதிக்குள் விரட்டுமாறு கிராம மக்கள் விடுத்த கோரிக்கையை அடுத்து கரடியை கூண்டு வைத்து பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். கடந்த 2 நாட்களாக வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வந்த கரடி நேற்று கூண்டில் சிக்கியது. இதனைத் தொடர்ந்து அதனை வனப்பகுதிக்குள் விடுவதற்கான முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். சரக்கு வாகனத்தில் கூண்டுடன் ஏற்றப்பட்ட கரடிக்கு ஆனைக்கட்டி பகுதியில் கால்நடை மருத்துவர் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் அங்கிருந்து காங்கிரஸ் மட்டம் வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட கரடி பத்திரமாக வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. 3 வயதுள்ள பெண் கரடிக்கு முதுகில் பெரிய அளவில் காயங்கள் இருந்த காரணத்தால் அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கால்நடை மருத்துவர் திரு விஜயராகவன் தெரிவித்தார். சிகிச்சைக்கு பின்னர் கரடி வனப்பகுதிக்குள் விடப்பட்டதாகவும் அவர் கூறினார். வாழைத்தோட்டம் பகுதியில் பிடிக்கப்பட்ட பெண் கரடி ஆனது சிறிது காயங்களுடன் தென்பட்டது. தேவையான மருத்துவ உதவிகள் அளிக்கப்பட்டு உடல்நலம் நன்றாக இருந்ததன் பிறகு அதை உயரதிகார உத்தரவின்படி அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. கரடியின் நடமாட்டத்தால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் அச்சமடைந்த கிராம மக்கள் அது கூண்டில் சிக்கிய செய்தி அறிந்ததும் நிம்மதியடைந்தனர். வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிக்குள் வராமல் தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.